நீதி கதைகள் டிவி. சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல காலையில 10 மணி மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பந்தலுக்கு கீழே ஒரு அடுப்ப பத்த வச்சான். அவன் பொண்டாட்டி சீதா பெரிய பித்தளை பாத்திரத்துல நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மசாலா வாசம் காத்துல பரவி ஊரெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பா, என்ன இது சீதாம்மா, ஒரு வாரம் ஆகியும் மழை விடாததால கூலி வேலையும் இல்ல. ஆனா நீ சமைக்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்ப சுவாசிக்கும் போது உயிரே திரும்ப வரா மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்ல காரசாரமா செஞ்சு கொடுத்துருக்குற இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை சாப்பிட்டா அவங்க குளிரெல்லாம் பறந்து போயிடுங்க. 10 ரூபாய் கொடுத்து கோழிக்கறி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. லாபத்தை எல்லாம் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் சீதாம்மா. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. நம்ம தெருமுனையில இருக்கிற வீட்டுல இருக்காரே சுப்பையா, அவரும் அவரோட மனைவி காந்தம்மாவும் இங்க வந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவங்களுக்கு இலவசமா சாப்பிட்டு தான் பழக்கம். வந்தா நம்ம கடை என்னாகும்? அட கடவுளே, இந்த மழையில அவங்க ஏன் வெளியில வர போறாங்க? அவங்க பணக்காரங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நாம பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகாதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, தூரத்துல இருந்து சுப்பையாவும் காந்தம்மாவும் அவங்க பந்தல் கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பா, காந்தம்மா, என்ன இது அற்புதமான வாசனையா இருக்கு. நான் பட்டணத்துல சாப்பிட்ட நாட்டுக்கோழி பிரியாணியோட வாசம் வருது. என் வயித்துல கடகடன்னு சத்தம் கேக்குது. நான் போய் நல்லா வயிறு முட்டை தின்ன போறேன். ஆமாங்க, ஆனா அந்த ரங்கையா ஒருவேளை பணம் கேட்டானா? நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா சாப்பிடுற அந்த சுகம் கிடைக்குமா? ஏதாவது காரணத்தை சொல்லி இன்னைக்கு சும்மாவே சாப்பாடு சாப்பிடணும், காசு கொடுக்க கூடாது. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? நாங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா? பிரியாணிய நல்லா தின்னுட்டு அதில் உப்பு இல்லை, கறி சரியா வேகவே இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவேன். அவன் நம்மளை பார்த்து கும்பிடு போடுவான். வா போலாம். அப்படி சுப்பையா காந்தம்மா 2 பேரும் பந்தலுக்கு கீழே இருக்கிற சேர்ல வந்து உட்காந்தாங்க. அவங்கள பார்த்ததும் ரங்கையாவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஏன்பா ராமையா, என்னப்பா அந்த வாசம் ஒரு மாதிரி என் வீடு வரைக்கும் வருது? எதனா அழுவி போன கோழியை கொண்டு வந்து சமைக்கிறியா என்ன? ஊரில் இருக்கிறவங்க உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நான் இந்த ஊரோட தலைவன், உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன் பார்த்துக்கோ. ஐயோ சுப்பையா ஐயா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இந்த கோழி காலையில சந்தையில வாங்கினது தாங்க. அழுகுன வாசம் எங்க இருந்து வருது? அந்த மசாலா வாசம் தான் நல்லா கமகமானு வருது. ஐயா, என் மேல தேவையில்லாம பழிய போடாதீங்க. ஓஹோ, அப்ப எங்க மூக்கி என்ன கெட்டு போயிருக்குன்னு சொல்ல வரியா ரங்கையா? சரி, கறி நல்லா இருக்குன்றல, அப்ப 2 தட்டு பிரியாணியை கொண்டு வா. சாப்பிட்டு பார்த்து கறி நல்லா இருக்கு அப்படின்னா தான் உனக்கு நாங்க பணம் கொடுப்போம், இல்லனா பணத்தை கொடுக்க மாட்டோம். ஏங்க, அவங்க சாப்பிட்டுட்டு ஏமாத்தி போறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு சாப்பாடு கொடுக்காதீங்க, அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது சீதாம்மா, அவரு பெரிய மனுஷன். அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம கடையை இங்க இருந்து எடுக்க வைப்பாரு. சாப்பாட்டை போடு, அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பான். எதுக்கு அவன் கோவத்துக்கு நம்ம வீணா பலியாகணும் சொல்லு? சீதா வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அவங்க முன்னாடி வாழை இலைய போட்டு நிறைய பிரியாணியும் பெரிய பெரிய கறி துண்டும் வச்சா. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் 10 நிமிஷத்துல எலும்பு கூட விட்டு வைக்காம மொத்த பிரியாணியும் சாப்பிட்டாங்க. சே, என்னடா ரங்கையா இது, ரொம்ப கேவலமான சமையல். நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு, இந்த கோழி அழுகி போயிருக்குன்னு. ஒரே ரப்பர் மாதிரி இருக்கு. பிரியாணில உப்பு போட மறந்துட்டியா? என் வயிறெல்லாம் கலக்குதுடா. இதுக்கு நான் பணம் வேற தரணுமா? ஆமாங்க, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இவங்களுக்கு சமைக்கவே வரல, அப்புறம் எதுக்கு இந்த வியாபாரம்? ரங்கையா, இன்னைக்கு சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. நாங்க 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம். மருந்து வாங்கி குடிக்க நீ தான் பைசா தரணும். ஐயா, பெரிய வார்த்தைய சொல்லாதீங்க. இந்த மழையில வந்துட்டு கறி அழுகி போயிருக்குன்னு சொல்றீங்க. நான் கடன் வாங்கி நடத்துற வியாபாரங்க இது. சும்மா தின்னதும் இல்லாம என் மேல பழியும் போடுறீங்களா? மனசாட்சியோட கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. அதே நேரத்துக்கு தான் அந்த ஊர்ல இருக்கிற வயசான தம்பதிகள் 2 பேரும் அந்த கடைக்கே வந்தாங்க. சுப்பையாவை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னங்க சுப்பையா, இந்த கொட்டுற மழையில ரங்கையா கடைக்கு வந்துட்டு எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவன் சமைச்ச பிரியாணி வாசம் என் மூக்க தொலைக்குது. நீங்க என்னன்னா அழுகி போயிருக்குன்னு சொல்றீங்க. இங்க ஏதோ ஏமாத்து வேலை நடக்குது போலயே. அப்படியே காந்தம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டதை வச்சே புரிஞ்சுக்கலாம். இலையில ஒரு பருக்க கூட இல்லாம சுத்தமா இருக்கு.
சாப்பாடு நல்லா இல்லைன்னா அப்படி எப்படிமா சாப்பிடுவீங்க? நல்லா இல்லைன்னா பாதி சாப்பாடு வச்சிடணுமே. விஷயம் என்னன்னு உண்மையை சொல்லுங்க. அட அது இல்ல சுசீலம்மா, பசி இருந்ததுனால எப்படியோ முழுங்கிட்டோம். ஆனா பிரியாணி சுவையாவே இல்ல. ரங்கையா எங்களை வாழ விட மாட்டான் போல, அதனாலதான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெரியவர் ரங்கையாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாரு. அடே ரங்கையா, பாத்தியாடா அவங்க கொழுப்ப? இலவசமா சாப்பிட்டதும் இல்லாம உன்னையே மிரட்டுறாங்க. இவங்க கதைய முடிக்கிறேன். என்கிட்ட இவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன பண்றது பெரியய்யா? அவங்க என் 30 ரூபாயை ஏமாத்துறாங்க. அவங்கள கேட்கற தைரியம் எனக்கு இல்லையே. நான் பட்டணத்துல இருந்து ஒரு வித்தியாசமான இயந்திரத்தை கொண்டு வந்தேன். அத கிராமபோன்னு சொல்லுவாங்க. அதுல ஏற்கனவே ரெக்கார்டு பண்ண மனுஷங்களோட குரலும் சத்தங்களும் வருண்டா. அந்த சுப்பையாவுக்கு இந்த இயந்திரத்தை பத்தி தெரியாது. நான் அதை இருட்டுல வச்சு போட்டு விடுறேன். அவன் திடீர்னு கேட்கிற குரலை கேட்டு பயந்து போய் அவன் வாயாலேயே உண்மைய சொல்லுவான். மனுஷங்க இல்லாமலே குரல் வருமா? நல்ல யோசனையா இருக்கே. நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். உடனே அந்த பெரியவர் அவருடைய வீட்டுக்கு போய் அந்த காலத்துல நல்ல ஆண்டனா இருக்கிற பெரிய ரேடியோவை கொண்டு வந்து ஜன்னல் கிட்ட யாருக்கும் தெரியாத மாதிரி அவர் அதை வச்சுட்டாரு. சுப்பராவையா, நீங்க பெரிய மனுஷன். நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பிரியாணிய சமைச்ச பானைக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது பழங்காலத்து பானை. யாராவது அந்த பானையில சமைச்ச சாப்பாட்டை இலவசமா சாப்பிட்டுட்டு ஏமாத்த பொய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு அசரீரி குரல் கேட்குமா? அசரீரி குரலா? அது என்ன பெரியய்யா? நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? அட ஆமா காந்தம்மா, அந்த சத்தம் தப்பு பண்ணவங்க காதுல மட்டும்தான் விழும், நம்ம காதுல விழாது. அவங்க தப்பு ஒத்துக்கிற வரைக்கும் அந்த சத்தம் அவங்கள விட்டு போகவே போகாது. அடக்கடவுளே, அப்படியெல்லாம் கூட இருக்கா என்ன? நாங்க எந்த பொய்யும் சொல்லல, எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும் போது பெரியவர் சுசீலம்மா கிட்ட சைகை காட்டின உடனே அவங்க வெளியில போய் அவங்க அந்த ஆண்டனாவை அசைச்சாங்க. அப்ப அந்த மழை பெய்யற சத்தத்துக்கு நடுவுல ஒரு கம்பீரமான குரல் ஒண்ணு கேட்டுச்சு. இலவசமாவா சாப்பிட பாக்குற திருட்டு பயலே அப்படின்னு சத்தமா கேட்டுச்சு. அப்படியோ? காந்தம்மா, உனக்கு கேட்டுச்சா? யாரோ சிரிக்கிறாங்க. என்ன திருடன்னு சொல்றாங்க. யார் அது? ஆமாங்க, எனக்கும் கேட்டுச்சு. இங்க யாருமே இல்லையே, அப்புறம் யார் பேசுறாங்க? ஐயா, உங்களுக்கு அது கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கலையே சுப்பையா. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, அது பொய் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் கேட்குமா. இலவசமா சாப்பிடணும்னு நீங்க தான் பொய் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் அந்த பயங்கர குரல் உங்களுக்கு கேக்குது. அதே நேரத்துக்கு விளக்கெல்லாம் அணைஞ்சு போனதுனால வீடே இருட்டா ஆயிடுச்சு. இப்ப அந்த ரேடியோல இருந்து யாரோ அழுவுற மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. என் பணத்தை கொடுங்க, என் பிரியாணிக்கான பணத்தை கொடுங்க, உங்களை விட மாட்டேன். ஐயோ, அந்த குரல் என் காதுக்கு பக்கத்திலேயே கத்துது. என் உயிர் போயிடும் போல இருக்கே. காந்தம்மா, என்ன கெட்டியா புடிச்சிக்கோ. ஏங்க, என் முதுகுல யாரோ அடிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத சக்தி என்ன புடிச்சு வச்சிருக்கு. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. சுப்பையா ஐயா, அங்க போய் ஏன் ஒளியறீங்க? அது நான் சுடு தண்ணி வச்ச அடுப்புங்க. ஜாக்கிரதங்க, உங்க காலு சுட்டுட போகுது. சுப்பையா பதட்டத்துல அடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற சேத்து பள்ளத்துல போய் விழுந்துட்டான். காந்தம்மாவும் அவன் மேலேயே போய் விழுந்துட்டான். சீதா மறுபடியும் போய் விளக்க பத்த வச்சா. வெளிச்சம் வந்ததும் பார்த்தா பாவம் சுப்பையா காந்தம்மா உடம்பு முழுக்க சேரு. அவங்கள அந்த நிலைமையில பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. என்னங்க சுப்பையா, அந்த பழங்காலத்து பானையோட மகிமைய பாத்தீங்களா? பொய் சொல்றவங்களுக்கு அது இப்படிதான் புத்தி சொல்லும். இப்பவாவது உண்மையா சொல்லுங்க, ரங்கையா சமைச்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு? உங்களோட இந்த கோலத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. நீங்க உண்மைய சொல்லலன்னா அந்த குரல் மறுபடியும் வந்துடும். ஐயோ வேண்டாம், என்னை காப்பாத்துங்க பெரிய ஐயா. அந்த குரலை கேட்டா என் உயிரே போயிடும் போல இருக்கு. ரங்கையா செஞ்ச பிரியாணி இருக்கே, அது அப்படியே அந்த தேவர்களோட அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. நான் 30 ரூபாய மிச்சம் பிடிக்கணுங்கிற பேராசையில உப்பு இல்ல, கறி சரியா வேகலன்னு போய் சொன்னாங்க ஐயா. என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க சுசீலாம்மா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். ரங்கையா சமைச்ச அந்த பிரியாணி ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா பணம் கொடுக்க விருப்பம் இல்லாம தான்
அது சுத்தமா நல்லா இல்லைன்னு நாங்க பொய்யே சொல்லிட்டோம். இந்த பேயை எப்படியாவது தடுங்க. பாத்தீங்கல்ல சுப்பையா, ஒருத்தன் இந்த கொற்ற மழையிலையும் கஷ்டப்பட்டு கோழிய வாங்கிக்கிட்டு வந்து நனைஞ்சு போன விறக வச்சு அடுப்பெரிச்சு ஒரு வியாபாரத்தை பண்ணலான்னு பார்த்தா அவனை ஏமாத்தி அவன் வயத்தில் அடிச்சு திங்கலான்னு பாக்குறீங்க. உங்ககிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனாலும் 30 ரூபாயை மிச்சம் பிடிக்க நினைச்ச உங்க கஞ்ச புத்திக்கு இந்த அமானுஷ்ய குரல் கொடுத்த தண்டனை சரியானது தான். உங்களுக்கு இது தேவையான பாடம்தான். அசரீரி குரல் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது இந்த கிராமஃபோனோட மகிமை. உண்மையாவா பெரிய ஐயா? இதோட என்னோட கஞ்சத்தனமும் கர்வமும் இந்த மழையோட மழையா கரைஞ்சி போச்சு. நான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறேங்க ஐயா. ரங்கையா, இந்தா உன்னோட பிரியாணிக்கான பணம் 30 ரூபாய். இதோட சேர்த்து என்னோட தப்புக்கு தண்டனையா ஒரு 100 ரூபாயையும் கொடுக்கறேன். என்ன மன்னிச்சிடு தம்பி, இனிமே உன் வியாபாரத்தை தொந்தரவு பண்ண மாட்டேன். சீதா, எங்களை மன்னிச்சிடு சீதா. எங்களுடைய கஞ்ச புத்தியால உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். நாளையில இருந்து உங்க கடையில வந்து நாங்க பிரியாணி சாப்பிடுறோம். ஆனா சும்மா இல்ல, பணம் கொடுத்து சாப்பிடுறோம். மத்தவங்களுடைய உழைப்பை திருடக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனி இந்த தப்பு பண்ண மாட்டோம். உங்க கஷ்டத்தை நாங்க வீணாக்க மாட்டோம். பரவாயில்லங்க சுப்பையா, நீங்க உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதுங்க. இந்த 100 ரூபாய்லாம் வேண்டாம், என் பிரியாணிக்கான காசை கொடுத்தாலே போதும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனா நீங்க மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல ரங்கையா, அவங்க கொடுத்த நஷ்ட ஈட்ட நீ வாங்கிக்கோ. எப்படியோ கஞ்சத்தனம் தோத்து போய் நியாயம் ஜெயிச்சுது. கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாட்டை மதிச்சு அதுக்கு காசு கொடுத்தா அது அமிர்தமாகும். அதுவே ஏமாத்தி மோசம் பண்ணி சாப்பிட பார்த்தா அது சேத்துல தள்ளி விட்டுடும். பெரியவர் பேச்ச கேட்டு எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பந்தலுக்கு கீழே 6 பேருமே ரங்கைய சமைச்ச அந்த பிரியாணிய சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அவங்க கஞ்ச புத்திய விட்டுட்டு 7 ஜனங்களுக்கு அன்னதானம் செஞ்சு ஊர்ல நல்ல பேரை வாங்கினாங்க. எப்பவுமே நம்ம சுயலாபத்துக்காக ஒருத்தங்களுடைய உழைப்பு நாம திருடணும் அப்படின்னா கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. அதுக்கான தண்டனைய நமக்கு நிச்சயம் கொடுப்பாரு. எப்பவுமே மத்தவங்க உழைப்ப நாம மதிக்கணும். அவங்க உழைப்புக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்துதான் ஆகணும். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு மத்தியில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு கீழே பாட்டி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி கண்ணு முடிக்கிட்டு கையில ஏதோ ஓலைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனங்க அவங்கள சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஊரு ஜனங்களா, இந்த மாசம் மழை இல்ல, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. வயல்ல தண்ணி விடுறதுக்கு முன்னாடி உங்க விதைங்கள பறவைங்களுக்கு உணவா போடுங்க. அப்போ இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். அம்மா, நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. மழை வராதுன்னு எப்படி சொல்றீங்க? ஆகாயத்தை பாத்தீங்களா? மேகங்கள்லாம் கருப்பா இருக்கு. அந்த மோடம் ஒரு நாளும் நிக்காது. வெயில் வந்தா கலைஞ்சு போயிடும். பெரிய நஷ்டம் வேற வழியா வந்துகிட்டு இருக்கு. அந்த நஷ்டம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்பதான் சின்னையா ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டு அங்க வந்தான். அவன் பாட்டிய பார்த்து கிண்டலா சிரிச்சான். என்னம்மா இது? மறுபடியும் உங்க பைத்தியக்காரத்தனத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? கொஞ்சம் ஆகாயத்தை பாருங்க. மேகமூட்டமா இருக்கு. அதை பார்த்தாலே தெளிவா தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை பெய்ய போகுதுன்னு. ஏற்கனவே வயலில் தண்ணி நிறைஞ்சிருக்கு. என் விளைச்சலும் நல்லா தான் வெளியே போகுது. சின்னையா, உன்னோட விளைச்சலுக்கு நஷ்டம் வருது. ஆனா அது பயிரால இல்ல, அது உன்னோட பேராசனால. உனக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். உன் பையன் வீரையா பத்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவ விதைய கொண்டு வந்தால, அந்த விதைய போடு, நல்லது நடக்கும். என்ன சொன்னீங்க? அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்த விதையா? என்ன பைத்தியக்காரத்தானே இது? என்கிட்ட இருக்கிற புதுவிதமான விதையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது வாங்கும் போது அவ்வளோ விலை அதிகம். அது போட்டால் விளைச்சல் நல்லா விளையும். இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. ஆமாம், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கும் சின்னையா. இந்த கிளியோட பேச்சை கேட்கவே கூடாது. உன் வயலை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. உன் வயலில் விளைச்சல் பல மடங்கு அதிகமாக இருக்குது. நீ கோடீஸ்வரனாக போகிற. ஆசையா, இந்த ஊர்ல உனக்கு இடம் இல்ல. உன்னோட பேராசை உன்னை நாசமாக்க போகுது. சின்னையா, இது கடைசி யோசனை. ஆத்து பக்கத்துல இன்னும் 3 நாள்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அங்க யாரோட பேச்சையும் கேட்காத. என்னதான் நடந்தாலும் உன்னோட பையனோட வார்த்தையை மட்டும்தான் கேளு.
சரியா போச்சு. இன்னும் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேனா பொழப்பு வீணாக போயிடும். வாங்க பொழப்ப பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி சின்னையாவும் காசியும் அங்கிருந்து போயிட்டாங்க. ராத்திரி சின்னையாவோட குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீரையா, பத்மா, சரஸ்வதி எல்லாருமே இருந்தாங்க. அப்பா, அந்த பாட்டி சொல்கிறது கொஞ்சம் கேட்கலாம் இல்லை? அவங்க சொன்னா அது சரியாக தான் இருக்கும். போன வருஷம் அவங்க சொன்ன பேச்சு கேட்காம நமக்கு பெரிய நஷ்டமாச்சுல்ல. இங்கே பாரப்பா, அந்த கேள்வி பேசுகிற பேச்செல்லாம் நீ கேட்காத. எனக்கு விவசாயத்தில் 30 வருஷம் அனுபவம் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன விதை போடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா, நான் என்னோட வீட்ல இருந்து பழைய காலத்துல இருந்த விதைய கொண்டு வந்திருக்கேன். அது என் தாத்தா காலத்துது. எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கு. ஒரு தடவை அதை பரீட்சை பண்ணி பாருங்க மாமா. நீ சும்மா இரு பத்மா. உங்கள்கிட்ட இருக்கிற விதை ரொம்ப பழைய விதை. அதை நான் தூணனா நான் செலவு பண்ணது கூட வராது. என்கிட்ட விலை அதிகமான விதையே இருக்குது. அதை போட்டால் விளைச்சல் நல்லா விளையும். சின்னையா, ஒரு தடவை கங்கம்மா பாட்டியோட வார்த்தை கேளுங்க. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். அவங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. நீயும் அந்த கிழவி சொன்ன பேச்சா நம்புற? நீ என் பேச்சை நம்ப மாட்டியா? நாளைக்கு காலையில் என் கைக்கு புது விதை வரப்போகுது. அதை தான் நம்ம போட போகிறோம். அப்பா, உங்ககிட்ட இருக்கிற இந்த விதண்டாவாதம் எனக்கு பிடிக்கல. அந்த பாட்டி எது சொன்னாலும் நல்லா யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அவங்க யாருக்கும் தப்பு நினைக்க மாட்டாங்க. சரியா போச்சு. அந்த கேள்வி பேச்சை வேணா நீங்கள் நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். நான் நினச்சபடி தான் விதைய போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னது உண்மையான்னு. அப்படின்னு சொல்லி சின்னையா கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டான். வீரையா, பத்மா, சரஸ்வதி 3 பேருமே சின்னையா பண்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில காசி கொண்டு வந்து கொடுத்த விதைகளை சின்னையா அவனுடைய வயல்ல தூவிக்கிட்டு இருந்தான். அப்போ சின்னையா அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சின்னையா, இந்த விதை சூப்பராக இருக்கு. இது போட்டால் 4 மடங்கு விளைச்சல் நல்லா விளையுமா. மார்க்கெட்டில் இந்த விதைக்கு காசு கூட ரொம்ப அதிகம். உன்னோட விளைச்சலும் நல்ல விளைய போகுது பாரு. ஆமாம் காசி, அந்த கிழவிக்கு என் வயலை பற்றி என்ன தெரியும்? நாளைக்கு விளைச்சல் பார்த்து அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட போகிறாங்க. இங்கே விளைச்சல் எப்படி விளைய போகுது பாரு. அப்பதான் வீரையா அங்க வேக வேகமா ஓடி வந்தான். அவன் முகத்துல ஒரு பதட்டம் இருந்துச்சு. அப்பா, பாட்டி என்னை உங்கள்கிட்ட அனுப்புனாங்க. அவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. ஆத்தங்கரையில் எதுவும் செய்யாதீங்க, அந்த தண்ணியை தொடாதீங்க. நீங்கள் போட்ட விதை எல்லாத்தையுமே இப்போவே எடுத்துடுங்க. அந்த கிழவி மறுபடியும் பைத்தியக்காரத்தனமாக எதனா சொன்னால் அதை கேட்டு நம்பி வந்து நான் தூண விதையே எடுக்க சொல்கிறியா? வாயை முடிக்கிட்டு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான். அப்பா, ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கப்பா. அந்த பாட்டி எப்பப்பா போய் சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் நிதானமாக யோசிங்கப்பா. யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு. பாவம் வீரையா ரொம்பவும் கவலையோட அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் வெளியில வந்த உடனேயே சின்னையா அவனுடைய வயலை பார்க்கலாம் அப்படின்னு போனான். ஆனா அவன் வயலுக்கு வந்து பார்க்கும்போது அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா விதை போட்டிருந்த அவனுடைய வயல் எல்லாமே இப்போ வறண்டு போய் இருந்துச்சு. என்ன இது? என் வயல் ஏன் இப்படி இருக்கு? தண்ணியை ஊற்றுன, விதைய போட்ட, ஆனால் இப்படி ஆயிடுச்சே. இந்த விதை ஏன் முளைக்கல? அப்பதான் அங்க வீரையா, பீமையா, பத்மா, சரஸ்வதி, கங்கம்மா பாட்டி எல்லாருமே வந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சின்னையா, இந்த விதை சாதாரண விதை அல்ல. இது ஒரு போலி விதை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரோ வண்ணம் பூசியிருக்காங்க. இது எந்த மண்ணுலேயும் முளைக்காது. இந்த விதையை உனக்கு யார் கொடுத்தது? காசி தான் கொடுத்தான். அவன் தான் இந்த விதையை நல்ல விதைன்னு சொன்னான். அப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாட்டி இந்த விதையை போட வேணாம்னு சொன்னாங்கன்னு. ஆனால் நீங்கள் கேட்கல. ஆமாம், அந்த காசி எங்க? எல்லாருமே காசிய தேடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. அவனுடைய வீடு காலியா தான் இருந்துச்சு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஐயோ, என் ஆசை எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே. நான் கோடிக்கணக்கில் பணம் வரும்னு ஆசைப்பட்டேனே. கடைசியில் செலவு பண்ண பணம் கூட வராத மாதிரி ஆயிடுச்சு. சின்னையா, நீங்க கங்கா மாமாவோட வார்த்தையை கேட்கலனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அவங்க நம்மள காப்பாத்தணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க கேட்கல. மாமா, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளோட பழைய விதைங்க இன்னும் இருக்கு. அதை போட்டா கண்டிப்பா விளைச்சல் வரும். அதுக்கு கஷ்டம் மழைன்னா பயம் இல்ல.
பத்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு நீ சொன்னதை நான் கேட்கல. அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். அந்த விதையை எனக்கு கொடுமா. ஏதோ ஒரு விளைச்சல் வந்தால் போதும். சின்னையா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே போனான். அங்க பாட்டி அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்கள் பேச்சை கேட்கல. என்கிட்ட இருக்கிற என் திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த காசி போலி விதையை கொடுத்து என்னை ஏமாற்றி பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் நடு தெருவில் நிற்கிறேன். சின்னையா, உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா? என்னால எதுவுமே செய்ய முடியாது. உன் கண்ணை திறக்கணும் அப்படின்னா கஷ்டம் வரணும். அதுதான் என்னோட நோக்கம். சரி, இப்போ அழுவாத. அம்மா, இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கம்மா. இங்க பாரு சின்னையா, இப்ப நீ உன் மருமகளான பத்மா கையில இருக்கிற விதைங்கள போடு. அது பழையதா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லது. அந்த விளைச்சல்ல ஊரு ஜனங்களுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு கொடு. அப்போ உன் கஷ்டம் தீந்துரும். சரியா? நிச்சயமாம்மா. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இந்த விளைச்சலில் பாதியை ஊர் ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் பாட்டி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிறீங்க. வீரையா, நான் முன்னாடி நடக்கிறத யோசிக்கிறது மட்டும் இல்லப்பா, இது என்னோட அனுபவம். நான் 77 வருஷமா இந்த ஊருக்குள்ள தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நல்ல மனசுல வாழ்ந்தவங்கள எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நான் பார்த்ததெல்லாம் தான் சொன்னேன். அதுதான் என்னோட முன்னெச்சரிக்கை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சூரியன் பயங்கரமா நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஆகாயத்துல ஒரு கருமேகம் கூட காணோம். பாட்டி சொன்ன மாதிரியே மழை வரவே இல்ல. ஆனா சின்னையோட வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே பச்சை பசேல்னு தளதளன்னு இருந்துச்சு. பத்மா, நீ கொண்டு வந்த விதை உண்மையிலே நல்லா இருக்குமா. சுற்றி இருக்கிற வயலெல்லாம் காஞ்சி போச்சு. ஆனால் நம்ம வயல் பச்சை பசேல்னு இருக்கு. ஆமா மாமா, இது மலை மேல போட்டா கூட விளைச்சல் வந்துரும். இதுக்கு அதிகமா தண்ணி இல்லனாலும் நல்லா விளையும். அப்பதான் வீரையா ரொம்பவும் பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்பா, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குப்பா. நம்ம வயலில் விளைச்சல் நல்லா இருக்கிறத பார்த்து பக்கத்து வயலில் இருந்து புழு பூச்செல்லாம் நம்ம வயலுக்கு வருது. அந்த புழுக்கள் பயிர்களை சாப்பிடுது. இப்போ நம்மளால் மருந்தும் அடிக்க முடியாது. ஐயோ கடவுளே, மறுபடியும் பிரச்சனையா? இப்போ என்ன பண்ணுறது? வாக்கு கொடுத்தபடி பாதி விளைச்சலை ஏழைங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுமா? சின்னையா, கங்கம்மா முதல் நாள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? வயல்ல தண்ணிய ஊத்துறதுக்கு முன்னாடி பறவைங்களுக்கு விதைய போடுங்கன்னு. இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும்னு சொன்னாங்கல்ல. ஆமாம்மா, பாட்டி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. பத்மா, போய் அந்த விதைகளை கொண்டு வா. மரத்துக்கு மேல இருந்த புறாக்கள், கிளி, குருவி எல்லாமே வேக வேகமா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. அதுங்க எல்லாம் அங்க இருந்த நெல்லை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயல்ல இருந்த புழுப்பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே வயல்ல இருந்த புழுப்பூச்சி எதையுமே காணோம். என்ன அதிசயம் இது! பறவைங்க விளைச்சலை காப்பாத்துது. அதுங்க வயிறு நிறைய நம்ம சாப்பாடு போட்டா நம்ம வயல் நிறைய அந்த விளைச்சலை காப்பாத்துதுங்க. பாத்தியா சின்னையா, அந்த பாட்டி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு. மழை இல்லாத நேரத்தில் புழுக்களோட தொல்லை நிறையா தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு நம்ம மருந்தும் அடிக்க முடியாது. கடைசியில் இந்த இயற்கையில் இருக்கிற பறவைகளே நம்மளுக்கு உதவி செய்யுது. அந்த அம்மா சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லலை, நம்ம வாழ்க்கைக்கான சரியான வழியை காட்டுறாங்க. ஆமாம் பீமையா, நான் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன். விவசாயம் அப்படின்றது விளைச்சலை விளைய வைக்கிறது மட்டும் இல்லை, இயற்கையோடு சேர்ந்து ஒன்றா இருந்து பழகி கற்றுக்கிற வாழ்க்கை. 6 மாசம் ஆச்சு. பத்மா கொண்டு வந்து கொடுத்த விதையெல்லாம் நல்லாவே முளைச்சு இப்போ வயல்ல விளைச்சல் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, நீங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த விளைச்சல் தங்க மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விளைச்சலை நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு புரியுதம்மா, பழசு புதுசை விட ரொம்ப பெருசுன்னு. சின்னையா, இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சதா? ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. வந்த லாபத்துல ஏழைங்களுக்கு கொஞ்சம் தானமா கொடு. ஊர் ஜனங்களே, இன்னிலிருந்து என் விளைச்சல பாதி உங்களுக்கு. இது நான் கொடுக்குற வாக்கு. அம்மா எனக்கு காட்டின வழி இது. கங்கம்மா, நீங்க எங்களுக்கு தெய்வமா வந்தீங்க. உங்களோட முன்னெச்சரிக்கை எங்க குடும்பத்தை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. பாட்டி, இன்னிலிருந்து நீங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும். உங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. சின்னையா, இங்க பாருப்பா, எனக்கு இவ்வளோ கௌரவம் கிடைக்கும்னு நான் யோசிக்கல.
ஆனா நீ கத்துக்கிட்ட பாடம் பேராசனால நஷ்டம், நல்ல குணத்தினால லாபம். இவங்களோட வார்த்தையை கேக்குறது, அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கறது நல்லது. இங்க பாருங்க ஊரு ஜனங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம்னு இருக்கேன். என்னோட வயசு 77. நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். நல்லது கெட்டது, பேராசைப்படுறது, உதவி செய்யறது, இது எல்லாமே தான் நான் கத்துக்கிட்ட பாடம். நம்ம எவ்வளவு கொடுக்கறோமோ அவ்வளவு வரும், நம்ம எவ்வளவு பேராசைப்படுறோமோ அவ்வளவும் போயிடும். ஆமாம்மா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. இனிமே நீங்கள் சொல்கிற வழியில தான் நான் நடப்பேன். என் வாழ்க்கையில் இனிமே பேராசைன்றதே இருக்காது, நேர்மை மட்டும்தான் இருக்கும். என்னய்யா, இதுதான் என்னோட முன்னெச்சரிக்கை. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணம் அவங்கள நல்ல வழியில கொண்டு போறதுதான் என்னோட நோக்கம். இப்போ நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. நான் சொன்னது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்குங்க, சரியா? பாட்டி, நீங்கள் போகாதீங்க பாட்டி, நீங்கள் எங்களுக்கு வேணும். இங்க பாருங்கப்பா, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். என்னோட வார்த்தையில, என்னோட யோசனையில நீங்க நல்லது செஞ்சப்போ, ஏழைங்களுக்கு உதவி செய்யும் போது, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன். சூரியன் ரொம்பவும் வெளிச்சமா உதயமாயிக்கிட்டு இருந்தான். ஊருக்கு மத்தியில இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே பாட்டி உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் பண்ற உபதேசம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு.